சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. நீங்க சொல்லலாம், ஐயா நாங்க எங்கெல்லாம் போயிட்டு என் வியாதிக்காக அநேக மருத்துவரை நான் பார்த்துட்டேன், அநேக மருந்தை நான் போட்டுட்டேன், அநேக மாத்திரையை நான் சாப்பிட்டுட்டேன், அநேக இடத்துல நான் போய் பார்த்துட்டேன், ஆயிரமா நான் செலவு பண்ணிட்டேன். ஆனா இந்த வியாதி என்னை விட்டு கொஞ்சம் கூட இல்லைங்க சுகமா ஆக மாட்டேங்குது, ஒரு விடுதலையே கிடைக்க மாட்டேங்குது. நான் உயிரோட இருக்கிறத காட்டிலோ நான் சாவுறத மேலே என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இதுல இருந்து உனக்கு விடுதலை வேண்டும் என என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாவீர்கள். வருத்தத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வீட்டுக்குள்ளே வெளியில வர முடியாமல் நாலு செவத்துக்குள்ளே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நல்லா இருக்கலாம், நல்லா பார்க்கிறவர்கள் நல்லா சிரிக்கலாம், பார்க்கிறவங்க நல்லா பேசலாம், உன்னை பார்க்கிறவங்க நல்லா அன்பா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் பிரியமா உனக்குள்ள இருக்கிற வேதனை, உனக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள், உனக்குள்ள இருக்கிற வியாதி, உனக்குள்ள இருக்கிற கண்ணீர் வெளியில சொல்ல முடியல. ஆனா உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் வேதனைக்கு பதில் உண்டு, உன் துக்கத்துக்கு பதில் உண்டு. உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அந்த இயேசு யார்? 2000 வருஷத்துக்கு முன்பதாக உனக்காகவே எனக்காகவே கல்வாரி சிலுவையிலே மரித்து 3வது நாள் உயிரோடு கூட வந்த அந்த இயேசு சொல்லுகிறார், நான் மரித்து சதா காலங்களும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன்.